ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சுல நல்ல ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா பார்த்து. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிவெஞ்ச் ட்ராமா தான். அதுவும் வந்துட்டு ஒரு கேர்ள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்ததில்ல. எந்த ட்ராமா ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு போய் எக்ஸ்ட்ரீமில் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுப்பான்னு நான் பார்த்ததும் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு ஒன்லைன் வந்து நம்ம சொல்லியாச்சு, ரிவெஞ்சு ஒரு பொண்ணு எடுக்க போகிறான்ட்டு. அதில் அந்த ஹீரோ வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப ஸ்வீட்டு சாமிங். இந்த ஹீரோ வந்து இந்த மாதிரி டைப்பான ஹீரோலாம் நம்ம சில கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே தான் அப்படியே ஹீரோ வந்துட்டு நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஷோராக சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வீடியோ வந்து டெய்லி வரும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தா மட்டும்தான் ட்ராமா பார்க்குற சில பேருக்கு வந்து சஜஷன் இந்த ட்ராமா போகும். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பொண்ணுங்க ஸ்கூல் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு வந்து பாய் பாய். இதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாக காலேஜ் தான். 3 பேருமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டூர் பிளான் பண்ணலாம், நம்ம ஹை ஸ்டடிக்கு வந்துட்டு அப்ராட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ டூருக்கு வந்து 3 பேருமே வந்துட்டு எங்கே போகலாம், பீச் சைட் போகலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப போல்ட்டான பொண்ணு. ஸோ இவங்க வெளியே வரும்போது பர்ஸை மிஸ் பண்ணிடுறாங்களா. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பர்ஸை வந்து கேட்க போகிறா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ரீ வந்து கேட்க போகிறாளா. அப்போ அந்த பசங்க வந்துட்டு ஜோக் பண்ணுறாங்க. அப்படியே மாற்றி மாற்றி அவளை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு கோவம் வந்தது, பலார்னு அரைஞ்சிடுறா. அதில் ஒரு பையன் வந்துட்டு பயந்துட்டு பர்ஸை வந்து கொடுத்துட்றான். இவன் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து கொடுத்துட்றா. ஒரு ஃப்ரெண்டு பேர் கிரேஸ், இன்னொரு பொண்ணு ஃப்ரெண்டு பேர் மே. ஸோ வந்து கொடுத்துட்றா. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கிளை பார்க்குறா. அங்கிள் தான் வந்துட்டு இப்போது இவளுக்கு வந்து கார்டியன் மாதிரி, இவளை அடாப்ட் பண்ணி வளர்க்குறது இவர் தான். இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி ட்ரிப்புக்கு வந்துட்டு வேண்டாம் போவேன்னு நினைக்கிறா. அப்போ அங்கிள் என்ன சொல்கிறான்னா, இல்லைம்மா நீ போயிட்டு வா, உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வா, நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன், நீயே என்கிட்ட இவ்வளோ தயங்குற, நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாத, நீ வந்துட்டு அனாதாசனத்துலேயே வந்திருக்க, அப்படிலாம் திங்க் பண்ணாத, நீ என்னோட பொண்ணு தான், நான் உன்னை பொண்ணு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறேன், உனக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, ஒரு சந்தோஷம் எல்லாத்தையுமே வந்துட்டு என்கிட்ட நீ ஷேர் பண்ணலாம், என்ன நீ ஒரு அப்பா மாதிரியே நீ பாரு, சரி கிளம்பு, நம்ம போயிட்டு உங்கள் அம்மாவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் அம்மா பார்க்க போகிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. அவங்க ஏதோ வந்துட்டு ஒரு பாதிச்சா மாதிரி இருக்காங்க. அப்படியே ஸ்டில் எப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஹீரோயின் போயிட்டு ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அம்மாவை அப்பப்போ பார்த்துட்டு வரேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பீச் சைடு வந்துட்டு போகிறாங்க. ஒரு ரெசார்ட் புக் பண்ணுறாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸ் தான், கிரேஸும் மேமும் சேர்ந்து போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரிசப்ஷன் சாவி கொடுக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டு, உங்களை வந்துட்டு ட்ரீட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் என்னோடய ஹோட்டல் ஓனரே வந்து உங்களை மீட் பண்ணி பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஹீரோனோட அங்கிள் தான் நம்மளே ரெடி பண்ணியிருக்காங்க. இல்லை என் அங்கிள் எங்கள் கூட வரல, நான் வந்துட்டு எங்களுக்கு எல்டர்கிட்டலாம் எப்படி பேசணும்னு தெரியாது, ப்ளீஸ் நீங்கள் கீ மட்டும் கொடுக்குறீங்களா, நான் ரூமுக்கு போகிறோமேன்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்களும் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு கீ வந்து கொடுத்துட்றாங்க. சரி யாரா வந்து பேசலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ பேர் சூரன். ஸோ இவர் தான் இந்த ஹோட்டலோட ஒன் ஆஃப் த மேனேஜர், இல்லைனா ஓனர்னே சொல்லலாம். மேனேஜர் இல்லை, ஓனர். ஸோ ஹீரோயின் போகும்போது பார்க்குறா, நம்ம ஹீரோ பார்க்குறா. பட் இப்போ எதுவும் பெருசாக எதுவுமே தெரியல, யாருன்னே தெரியல. ஸோ வந்துட்டு போயிடுறா. இவங்களும் வந்துட்டு யாராக இருந்துச்சுன்னா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்துட்டு உள்ளார வரான். கேட்குறான், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வரேன்டாங்களே வெக்கேஷனுக்கு, அவங்க வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டு அவங்க ரூம் சாவி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நான் வெல்கம் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கேன், அந்த பொண்ணு ஸ்பெஷல் கெஸ்ட்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்வைட் பண்ணாங்க சொன்னாங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்துட்டு பேச வருவானா. இல்லை எல்டர்கிட்டலாம் பேசுகிறதுக்கு எப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க போயிட்டாங்க. ஓ நான் எல்டராங்கன்ட்டு ஹீரோ வந்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு போட் எடுத்துக்கிட்டு ஒரு ஆட்ச் எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா, என்ன இந்த போட் போகவே மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த போட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் வராரு. ஸோ இங்கே இருக்க எல்லாமே ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஹீரோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அப்போ வந்து கேட்குறாங்க, ஓ நீங்கள் தான் நான் அந்த ஹோட்டல் ஓனர், உங்களை தான் நாங்கள் சாரி எல்டர்னு சொல்லிட்டு பார்க்க நீங்கள் அந்தளவுக்கு நான் எல்டரான இல்லைன்ட்டு அந்த பொண்ணுங்கள்லாம் பேசுகிறாங்க. பட் ஹீரோயின் மட்டும் பெருசாக முகம் கொடுத்து பேசிக்க மாட்டேங்கிறான். அவர் வந்துட்டு எல்லாருடைய பேரையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த பொண்ணு ஒரு பொண்ணு வந்துட்டு என்ன பேர் கிரேஸ் மே, அப்புறம் வந்துட்டு ஹீரோயின் பேர் வந்து பிரெயின் சொல்லுமே, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் வந்துட்டு அவன் இன்ட்ரோ ஆகிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் வந்து இன்ட்ரோவெட்டாக இருக்கா, அதிகமாக பேச மாட்டேங்கிறான், தனியாக போய் உட்காந்துக்கிறாளா. சரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போய் காற்று வாங்கிட்டு இருக்கும் போது வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டில் ஓப்பன் பண்ணுவான். முடியாது. ஸோ அப்போ கரெக்டாக ஹீரோ என்ன பண்ணுவானா, ஓப்பன் பண்ணி கொடுப்பான். அப்போ வந்துட்டு ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நவுந்து போவாள். டக்குனு கீழே விழுந்துருவான். டக்குனு ஹீரோ தான் என்ன பண்ணுவானா, பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி விடுவான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடிலாம் பல்லலைங்கும் போது இல்லை பல்லுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாள். ஹீரோக்கு பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு தெரியல, ஒரு டக்குன்னு ஒருத்தவங்களை பார்த்தனமே பிடிச்சிடும்ல, அதே மாதிரி வந்துட்டு ஹீரோனை பார்த்தனமே லைட்டாக பிடிக்குது.
இவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பான் அந்த பக்கம். அப்படியே ஹீரோயினுமே ஃபோட்டோ எடுப்பான். ஹீரோயின் வந்து பார்த்துருவா. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்துட்டு வாங்கல எங்கள் எல்லாரையும் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூப்பிடுமா. 3 பேருமே வச்சு ஹீரோ வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வந்து கொடுப்பான். அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேசிப்பாங்க. அந்த ஹோட்டல் ஓனர் வந்துட்டு பயங்கர ஸ்மார்ட்டாக இருக்காருல்ல, பார்க்க வந்துட்டு ஒரு காலேஜ் படிக்கிற பையன் மாதிரி தான் இருக்குது. ஒரு டிகிரி முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் வாயம் போடுறீங்களா, எதுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போவா. ஏன் உனக்கு ஸ்ட்ரேஞ்சர்னா பயமா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தனியாக போயிட்டு பீச்சில் வந்து படுத்துப்பான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வருவான். ஆக்சுவலி ஸ்பெஷல் கெஸ்ட்னால ஹீரோ வந்துட்டு தானே வந்து நல்லா கவனிக்கிறான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. அவன் வந்துட்டு பேசுகிறான், இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்குறான். ஃபுட்டாக இருக்கட்டும் இல்லை எல்லா விஷயமும் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். சரி இன்னொரு ஃப்ரெண்ட் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவள் கொஞ்சம் பேச மாட்டா, அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட வந்துட்டு அதிகமாக வாய் கொடுத்து பேச மாட்டா. பட் நீங்கள் அப்படி கிடையாது, பார்க்க நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்னா ஒரு பொண்ணு அப்படியே உளறிட்டு இருப்பா. இன்னொருத்தி வந்துட்டு கொஞ்சம் அமைதியாக ரெடி காலையே தட்டுவா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சிரிச்சுட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அப்படியே மண்ணில் அப்படியே படுத்திருப்பான். ஸோ ஹீரோ வந்துட்டு போய் பார்ப்பான். உங்களுக்கு பீச்னா ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பானா. பட் ஹீரோயினுக்கு அதுக்கு எதுவுமே ஆன்சர் சொல்லாமல் அவள் நான் கொஞ்சம் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போவாளா. அப்போ ஹீரோ கேட்பான், ஏன் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுறதுனா பயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானா. யார் சொன்னா, அப்படிலாம் உனக்கு கிடையாது, நான் நல்லா தான் பேசுவேன். இல்லை நீங்கள் அப்படியே கொஞ்சம் என்கிட்டேருந்து பயந்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இல்லை அப்படிலாம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் பேச ஆரம்பிப்பாங்க. ஹீரோ சொல்லுவான் எனக்கு பீச் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்குவானா. அவன்கிட்ட கேட்பான் உனக்கு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயின் வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா அப்படி கொஞ்சம் மினிமலாக தான் பேசுவாள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சவுண்டு அந்த வானம் அதெல்லாம் பார்க்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு பேசிட்டு வருவாங்க. அப்புறம் 2 ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்க என்ன பேசுனீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளார போய் பூந்துப்பா. பட் இருந்தாலுமே ஹீரோ வந்துட்டு ஏதோ லைட்டாக இவளுக்கு எதோ பிடிச்சிருக்க போல். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லாவே பழக ஆரம்பிப்பாங்க. 2 பேரும் வெளியே போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் ஐ மீன் கேங்காக தனியாக இல்லாமல் கேங்காக போகிறது, 2 பேருமே கொஞ்சம் நல்லா பழகுறாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே லைட்டாக பிடிச்சிருக்கு, ஆனால் பெருசாக வந்து வெளியே சொல்லலை. நம்ம ஹீரோக்குமே நல்லாவே ஹீரோயினை பிடிச்சிருக்கான். அந்த 3 பொண்ணுங்களில் ஹீரோயின் நல்லாவே பழகுறாரு. அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறாரு. அப்போ வந்து நாங்கள் இங்கிலாண்டில் போயிட்டு ஹையர் ஸ்டடி பண்ண போகிறோம், 3 பேருமே பண்ண போகிறாங்க போல். அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு டிகிரி முடிச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம், பட் இருந்தாலுமே நானும் அப்ராட் போயிட்டு ஹையர் ஸ்டடி பண்ண போகிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ வந்துட்டு அமெரிக்கா போய் படிக்க போகிறானா. உடனே ஓ அப்படியா, அப்போ நம்ம எல்லாமே தூரமாக போயிடுவோம்ல, சரி உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கார்டு விசிட்டிங் கார்டு மட்டும் வாங்கி வச்சுக்கிறாங்க இந்த பொண்ணுங்க. அப்போ அந்த விசிட்டிங் கார்டில் ஹீரோட பேர் ப்ளஸ் சர்நேம் இருக்குல்ல, ஃபேமிலி நேம் இருக்கலாம், அதை படித்தோமே ஹீரோனுக்கு அப்படியே ஃபேஸ் மாறுது. டக்குன்னு வந்துட்டு வாங்கி பார்க்குறா, என்ன உண்மையிலே இந்த ஃபேமிலி சேர்ந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறா. அப்போ வந்து இவளுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. சின்ன வயசில் வந்துட்டு ஒரு பையன் கூட வந்து விளையாடுவா, இது என்னோட டாய்ஸ் அது ஓன் டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்லுவானா, இவளோட பேருமே என்ன பண்ணுவானா அவங்க ஃபேமிலியோட சர்நேமை சொல்லி தான் சொல்லுவாளா. அதுக்கு வந்துட்டு அந்த பையன் சொல்லுவான், இங்கே பாரு நீ வேறு ஃபேமிலி நான் வேறு ஃபேமிலி, நீ வந்துட்டு என்னோட சர்நேமை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவானா. அப்போது எப்படி யூஸ் பண்ண முடியும், மேபி நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னோட ஃபேமிலி நேம் வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவானா. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். ஓ அப்படியா சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி விளையாண்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இவங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ என்ன பண்ணுவோம், டக்குன்னு தனியாக போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துருப்பா, பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் திருப்பி ஃப்ளாஷ்பேக் வருது. அங்கே இன்னொரு பையன் இருப்பான், அவன் வந்துட்டு இந்த ஹீரோயின் தான் நினைக்கிறது சின்ன பொண்ணு. ஸோ வந்துட்டு விளையாட சேர்த்துக்க மாட்டான், கீழே தள்ளி விட்டுருவான். அங்கேருந்து இன்னொரு பையன் வந்துட்டு ஏய் நீ ஏன் அழுகிறப்பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு கன்சோல் பண்ணும். எதுக்கு அந்த பொண்ணு வந்து இது பண்ண ஹர்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட வந்து சண்டை போடுவான். அவள் ஏன் கூட விளையாடணும்னு சொல்கிறா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்துட்டு அடிப்பட்டு கீழே கிடக்கிற மாதிரி இமேஜினேஷன் இருக்குது. யாரோ அழுகுறாங்க, ஹீரோனோட அம்மா நினைக்கிறேன். அவங்க வந்துட்டு ஏதோ கதறி அழுகிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழுகுறா. ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ பாஸ்ட்டில் நடந்திருக்கு போல். ஸோ அதை பற்றி யோசித்து ஒரு மாதிரி அழுகிறா, ஒரு மாதிரி பண்ணுறா. இதெல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு பயமாக ஆயிடுது. என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. வீட்டுக்கு ரூமுக்கு போனோமே எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணிட்டு இந்தமாதிரி ரெசார்ட்டில் இருக்க வேணாம் கிளம்பிடலாம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே ஹீரோ வந்து லஞ்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான், அவங்களாம் வருவாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் வரலையா, ஃபோன் பண்ணி அந்த ரூமுக்கு ஃபோன் பண்ணால் அங்கே யாருமே அட்டென்ட் பண்ணல. ஸோ ரிசப்ஷனில் போய் கேட்டால் அவங்க வந்துட்டு வெக்கேட் பண்ணிட்டாங்க சார், ஒரு 3 மணி போல் இருக்கும், டக்குன்னு வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா அது திருக்குன்னு வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பார்க்குறான். ஒரு நல்ல அனுபவம், அந்த பொண்ணு கூட பழகினது பேசினதெல்லாம் ஏதோ ஒரு மனசுக்கு வந்து இவனுக்கு பிடிச்சிருக்கு போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வீட்டுக்கு போயிடுவா. அங்கிள்கிட்ட வந்துட்டு கேட்பான், இந்த மாதிரி என்னோடய பேரெல்லாம் மாற்றின அங்கிள், அதுக்கு வந்துட்டு நான் உங்களை ரெடி பண்ண சொன்னேன், ஏதாச்சும் ரெடி பண்ணிங்கன்னு போது ரெடி பண்ணியிருக்கம்மா, நீ ஹையர் ஸ்டடிக்கு வந்துட்டு அப்ராட் போகிற, உன்னோட பேரை வந்து நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வீரா அப்படின்னு சொல்லிட்டு பேரை வந்துட்டு மாற்றிக்கிறா. அவரோட டோட்டல் ஐடென்டிட்டியை வந்து மாற்றிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த பிரச்சனை இருந்தாலுமே நீ என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கிள் ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளுக்காக ஒரு அங்கிள் இருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இப்போ சில விஷயம் நினச்சி பார்க்குறா. ரூமில் போய் உட்காந்து இவ சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க அம்மாவும் அப்பா வந்து நல்லா தான் வாழ்ந்துருப்பாங்க. ஒரு நாள் அவங்க அப்பா வந்து திருக்குன்னு அழுக ஆரம்பிப்பார். நான் வந்துட்டு ஏமாந்துட்டேன், என்னை வந்துட்டு ஏமாற்றிட்டாங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பார். ஸோ
ஸோ இந்த ஃப்ரெண்டு ஆக்சுவலி ஒரு 3 பேர் வந்துட்டு பார்ட்னராக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல். அதில் ஒருத்தன் என்ன பண்ணுவானா வந்துட்டு ஏமாற்றிருப்பான் போல். இவர் வந்துட்டு பணம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். இப்போ அந்த பணம் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை நினச்சி வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பார். ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து இறந்து போயிடுவார். இந்த மாதிரி அதை நேரில் பார்த்து அவங்க அம்மா வந்து இப்படி பாதித்த மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ வந்துட்டு இப்படி கண்டிஷன் இருக்கவங்க கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு வளர்றதுக்கு தானே, ஸோ இவளை வந்துட்டு அடாப்ட் பண்ணுறதுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்க அழைச்சிட்டு போவாங்க. வந்து வரமாட்டேன்னு அழுவா, இங்கே பாருமா உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், அப்போ தான் ரெக்கவர் ஆகுவாங்க சொல்லிட்டு இவளை வந்து ஆஃபனில் வந்து போட்டுருவாங்க. அப்படியே தான் அந்த அங்கிள் வந்துட்டு அடாப்ட் பண்ணியிருப்பார் போல். இதோட இந்த ஸ்டோரி இதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருக்குது, 6 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி தான் காட்டுறாங்க. அப்போ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தர் வந்து பேசுகிறாரு. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட அப்பா வந்துட்டு ஏமாத்திருப்பார். இவர் பேர் பச்சன். ஸோ பச்சன் வந்துட்டு ஒரு பெரிய கம்பெனியோட சிஓவாக இருக்கார். ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு 3 பசங்க. இப்போ ஃபஸ்ட்டு பையனை வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இந்த பையன்கிட்ட வந்துட்டு வைஸ் பிரசிடென்ட்டுங்கிற பதவி இந்த பையனுக்கு இருக்குது. 2வது பையன் வந்துட்டு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். அப்புறம் வந்துட்டு லேக் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் இருக்கான். அந்த லேக்குங்கிற வந்துட்டு லாஸ்ட் பையன். அவன் அந்தளவுக்கு வந்துட்டு இதாக இருக்க மாட்டான், ரொம்ப க்ரேஸியாக. இவனுக்கு இந்த அப்பா இந்த ஒர்க் இதெல்லாம் பிடிக்காது, அப்படியே கேர்ள்ஸு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருப்பான். நடுப்பையன் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடா ஏன் லேட்டாக வர அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா ஃபுட்டுக்கெலாம் அரேஞ்ச் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுப்பான பையனாக இருக்கான் நம்ம ஹீரோ. ஸோ இந்த 3 பசங்க தான் இந்த வீட்டு பசங்க. அப்போ வந்து நல்லா பெரிய பணக்காரங்களாக அப்படியே ஸ்டேட்டஸ் வந்து அப்படியே உங்களுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கு, வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. அப்போ அந்த லேக்குங்கிறான லாஸ்ட்டு பையன் இருக்கானா, அவன் வந்துட்டு எப்போவுமே வந்து படிப்பு அப்படிலாம் இருக்க மாட்டான் போல், சும்மா பார்ட்டி அப்படின்னு தான் இருப்பான். அப்போ வந்து ஹீரோ கேட்குறான், டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை பற்றி கேட்குறான். நான் எங்கே போனேன் என்ன எப்போ பார்த்தாலும் வந்துட்டு என்னை வந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீ டேடி எல்லாமே அதிகாரம் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுறேன். பார்த்தீங்கன்னா கிளப்பில் போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, பொண்ணுங்களெல்லாம் பார்த்து சைட் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்ருப்பான். அப்படியே வந்துட்டு இன்னொரு கேங்க்கும் இவனுக்கும் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிடும். ஸோ மாற்றி அடிச்சுப்பாங்களா. ஸோ நட் ரோட்டில் அந்த மாதிரி நடக்கிறதுனால போலீஸ் வந்துட்டு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போனமே அவன் வந்துட்டு அவங்க அப்பா தானே போய் அழைச்சிட்டு வந்திருப்பாரு. அவங்க அப்பா வந்து வீட்டில் கத்துறாரு, என் மானத்தை வாங்குறேன், சொசைட்டியில் நம்ம எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சுட்டு நடத்திட்டு இருக்கோம், நீ என்னென்ன இப்படி சீப்பாக ரோட்டில் இருந்து சண்டை போட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு லாஸ்ட் பையனை போட்டு திட்டிட்டு இருக்காரு. இவன் அந்தளவுக்கு வந்துட்டு பெருசாக வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு அட்டாச்மெண்ட்லாம் கிடையாது. ஸோ திட்டுறாரு, என் மானத்தை வாங்குற, நான் எப்படிலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், என்னோட பதவிலாம் எப்படி இருக்குது, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி லேக்க திட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு இல்லைங்க சின்ன பையன் தான், விட்டுருங்க பார்த்துக்கலாங்கும் போது உடனே வந்து என்ன சின்ன பையனா, இப்போ பண்ணுறதுலாம் என்ன சின்ன பிள்ளைத்தனமாவா இருக்குன்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டி விட்டுவாளா. இவனுக்கா இந்த அப்பங்காரனே பிடிக்காது போல். அண்ணன் வந்துட்டு கொஞ்சம் அட்வைஸ் பண்ண வருவான், இங்கே பாரு நீ வேணா அப்பா பேசி கேட்டு அப்படியே தலையாட்டலாம், பட் எனக்குலாம் இந்த ஆளை பிடிக்காது, நீங்கள் வந்துட்டு இந்த யூனிஃபார்ம் மாதிரி டயத்துக்கு வந்து இப்படி நடக்கிறது ஆஃபீஸ் போகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அண்ணனே எழுத்து பேசிட்டு போயிடுவான். ஹீரோட அம்மா வந்துட்டு அப்பாட்ட சொல்கிறாங்க, லேக் வந்து ரொம்ப சின்ன பையன் தானே, ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போது யார் சின்ன பையன், அவன் நல்லா வளர்ந்துட்டான், அவன் கண்ணுக்கிட்ட இன்னுமே சின்ன பையனாக இருக்கானா, ஓ நிறைய காசு மில்லியன் கணக்கு காசு செலவு பண்ணும்போது தெரியலையா, அப்போ சின்ன பையன் மாதிரி தெரியலையே, அப்போ பெரிய பையன் மாதிரி செலவு பண்ணுறான்னு சொல்லிட்டு பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க போயிடுறாங்க. அப்போ கல்யாண ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவில் ரெண்டு பேரும் இருக்க ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாரு. பின்னாடி வந்துட்டு ஆல்பத்தில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ இருக்கும்ல, ஸோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் வந்துட்டு இவரோட க்ரஷ் வந்து நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்களோ அவங்களோட ஃபோட்டோ இருக்குது. அவருக்கு வந்து க்ரஷ் போல் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் வந்து இவருக்கு பிடிக்கும் போல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. 6 வருஷம் கழிச்சு வந்துட்டு படித்து முடிச்சுட்டு ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா ஒரு கம்பெனியில். இங்கே வந்து அங்கிளை வந்து பார்க்க வரா. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு வீரா அப்படின்னு தான் வீடான்னு தான் பேசுகிறாங்க. அங்கிள் இங்கே எல்லா ஆஃபீஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறான். வரும்போதே ஒரு பையனை அழைச்சிட்டு வரா. அப்போ வந்து மேட் பேசிக்கிறாங்க, ஒரு வேலை வந்து லவ்வராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மேட் வந்து பேசிக்கிறாங்க. அப்படியே ஹாப்பியாக தான் அந்த ஃப்ரெண்டை வந்துட்டு அழைச்சிட்டு வரா. அவன் பேர் வந்து டேனியல். அங்கிளுக்கு தெரியாது போல் இவள் சர்ப்ரைஸாக தான் வந்திருக்கா. என்னம்மா சொல்லாமல் கொள்ளாமல் வந்த, அப்போ தான் அங்கிள் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேனியலை வந்துட்டு இன்ட்ரோ பண்ணுறா என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எல்லாரும் வந்துட்டு 3 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்னண்டு இவ வந்துட்டு 3 வருஷம் படிச்சுட்டு 3 வருஷம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து கேட்குறாரு, ஏமா நீ வந்துட்டு தனியாக கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, வாமா அங்கிளோட கம்பெனிக்கு வா, அதை ஃபுல்லாக டேக் ஓவர் நீ பண்ணிக்கோங்க போது இல்லை நான் இன்னுமே கற்றுக்கணும், நல்லா கற்றுக்கிட்டு நான் வந்துட்டு உங்கள் கம்பெனி வந்துட்டு டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து சொல்கிறான். நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ பக்கம் ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு நல்லா யாருன்னு பாருங்க, நம்ம போன ட்ராமாவில் பிம்முன்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு இல்லை, யாடாவோட லவர். ஸோ அதே பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபேமிலி மூலியமாக பேசி வச்சுருக்காங்க போல். ஸோ அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹீரோ ரொம்ப பிடிக்கும். ஸோ வரப்பெல்லாம் நான் பண்ணுறா பொக்கே கொண்டு வரா. எப்போ நீ ஃப்ரான்ஸ்லேருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான். அந்த பொண்ணு பேர் வந்து மூன். எப்போ மூன் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உனக்கு சர்ப்ரைஸாக இருக்கிட்ட தான் வந்துட்டு சொல்லாமல் வந்தேன், பாரு வந்தோடனே நான் உன்னை தான் பார்க்க வந்திருக்கேன், இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம டின்னருக்கு போகலாம் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கூப்பிடுது.
இவங்களும் வந்துட்டு டின்னருக்கு எங்கேயாச்சும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க, ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும். இங்கே டின்னருக்கு வந்துட்டு 3 ஹீரோவும் வந்திருப்பாங்களா. அவள் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்கிறான், இது உனக்கு வந்து ஒரு விஷயம் புரியவே இல்லையா, நான் உன்ட்ட வந்துட்டு ரொம்ப அப்ரோச் பண்ணுறேன், உன்ட்ட ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு மனசில் ஒன்று தோணிட்டு இருக்கு, அது வந்து உனக்கு என் மேலே இல்லையா அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டெரக்டாக கேட்டு பார்க்குறான். இவன் அப்படியே அமைதியாக இருக்கான். அப்புறம் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுறேன், இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணலையா, உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே என் மேலே வரலையா அப்படி சொல்லிட்டு 3 வந்து டக்குன்னு கேட்குறாங்க. பட் ஹீரோ வந்துட்டு யோசிக்கிறான், அவனுக்கு அந்த அளவுக்குலாம் எந்த ஃபீலிங்ஸுமே இந்த பொண்ணு மேலே வரல, ஜஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும்தான். உன்னை சொல்கிறான், இல்லை அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸுமே வரலன்னு சொல்கிறானா. என்ன சொல்கிறேன், ஃபீலிங்ஸ் வரணும், நான் உண்மையிலேயே நான் லைக் பண்ணுறேன், என்னை நீ லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு அப்படி ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறான். ஸோ வந்துட்டு ஓகே நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போகிறாளா 3. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னா, சரி அப்படி வாக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அதே ரெஸ்டாரண்ட்டில் தான் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான்னா, அவள் வந்து உட்காந்துருப்பாள். இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் ஆர்டர் பண்ண அந்த வந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போவான். இங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பான். அப்படியே ஃபோன் பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு இருப்பானா. அதே இடத்துக்கு வந்துட்டு இங்கே ஹீரோயின் அங்கே தானே இருக்கா. ஸோ வந்து கிராஸ் பண்ணி போவான். டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துருவான். சொருண் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்துட்டு இவர் இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாளா. ஹீரோ என்ன பண்ணுவான், டக்குன்னு யாரான்னு பார்க்கும்போது ப்ரீ மாதிரி தெரியும்னா ப்ரீ இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பின்னாடியே போவான். டக்குன்னு அவன் அந்த இடத்த விட்டு காணாம போயிடுவான். உடனே வந்து தேடி பார்ப்பானா. அப்போ வந்து பின்னாடி 3 வந்துட்டு என்ன ஆச்சு, யாரை தேடுறீங்க, ஃப்ரெண்டுங்கும் போது உமனா மென்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். இவன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றிலவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிடுவானா. இதை வந்துட்டு அப்படியே கேட்டுட்டு பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவன் வீட்டுக்கு போவானா. அவங்க அம்மா வந்து ரொம்ப அப்செட்டாக இருப்பாங்க. ஏமா அப்செட்டாக இருக்க, எல்லாம் உன்னோட பிளான் தானே 3 வந்துட்டு அமுச்சு விடுறதெல்லாம். ஆமாம், நீ எதுக்குடா 3க்கு வந்துட்டு ப்ரப்போஸே பண்ண மாட்டேங்கிறேன், அவனை லைக் பண்ணுறால, ஏன் லவ் பண்ண மாட்டேங்கிறேன், ஏன் உன் மனசில் வேறு யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோ மனசில் லைட்டாக ஹீரோயின் தான் இருக்கா. பட் அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு தெரியல. இப்போ தான் யாரையும் பார்த்த மாதிரி இருக்கும் ஹீரோக்கு. இல்லைம்மா அப்போல்லாம் உனக்கு கிடையாது, அப்போ ஏன் டம்முன் கிட்ட வந்து அப்ரோச்சபிளாகவே இருக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. பட் ஹீரோக்கு வந்துட்டு ரூமில் போய் உட்காந்து நினச்சி பார்ப்பான். ஹீரோயின் கூட இந்த மொமெண்ட்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த ஃபஸ்ட்டாக இம்ப்ரெஸ் ஆகிட்டான் போல். நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, என்ன 2 பேரும் வந்து பார்ட்டிக்கு டின்னர்லாம் போனாங்களே, 2 பேரும் வந்து மிங்கிள் ஆகுறாங்களா. இங்கே பாரு 3 வந்து என்னோடய பிஸ்னஸ் பார்ட்னரோட பொண்ணு, 2 பேருமே வந்து மிங்கிள் ஆகணும், எப்படியாச்சும் ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏன்னா பிஸ்னஸ் நிறைய கை கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப பிஸ்னஸ் மைண்டடாகவே அவங்க அப்பா வந்து பேசுகிறாரு, ஹீரோட அப்பா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாள். ஸோ அந்த கம்பெனி கிரேஸ் வரான். என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வரா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. கிரேஸ் நம்ம 3 வருஷம் ஆயிடுச்சு நம்மளை பார்த்துன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹக் பண்ணி 2 பேரும் நல்லா ஜாலியாக பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேனிலையுமே வந்துட்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ்ன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 3 வந்துட்டு கால் பண்ணி, இன்றைக்கி நைட் வந்து ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதுக்கு நம்ம போயே ஆகணும், நீ வரல. அவங்க வந்து ஹீரோ வந்துட்டு இல்லை எனக்கு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லுவானா. இல்லை என் ஆன்ட்டி வந்துட்டு வர சொல்லியிருக்காங்க, நம்ம ஃபேமிலி ஈவெண்ட், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஈவெண்ட்டு போல். ஸோ வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணுறா. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் வந்துட்டு ஓகேங்கிறான். இங்கே வந்துட்டு கிரேஸ் இவங்களாம் வந்துட்டு ஒரு லஞ்ச் டின்னர் மாதிரி எதுவும் சாப்பிட்றாங்களா. அப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு க்ரஷ் இருந்தாங்க, நாங்கள் பீச்சுக்கு போனோம், அப்போ ஒரு பையன் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பழைய சொல்லி சொல்லும் போது ஹீரோயின் வந்து ஸ்டாப் பண்ணுறான். அப்போலாம் அவனுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டான். ஏய் சொல்லுப்பா என்ன க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் வந்து கேட்டுருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு வேண்டாம் போவேனான்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வேணாம் தான் நினைக்கிறான். பட் அந்த ஃபேமிலி வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்களே, ஸோ அதனால் வந்துட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறான். அங்கே வந்துட்டு 3 வந்து என்ன பண்ணுறான்னா அப்படியே கப்பலாக 2 பேரும் வந்துட்டு போகிறாங்க. அங்கே வந்துட்டு எல்லாருமே இது எடுக்கிறாங்க, பேட்டிலாம் எடுக்கிறாங்க. உண்மையில் 2 பேருக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே 2 பேருக்குள்ளே வந்துட்டு பிடிச்சிருக்கு, ஆனால் கல்யாணம் வந்துட்டு எப்போன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவெல்லாம் வந்து அடிச்சு விட்டுட்ருக்கா. ஹீரோக்கா என்னடா இது தேவையில்லாமல் பேசுகிறாளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாரு ஃபேமிலியை டிசப்பாயின்ட் பண்ணிடாத, நம்ம ஃபேமிலி 2 பேரும் நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, ஸோ அதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேச்சை மாற்றிடுவான். ஹீரோவும் அமைதியாக இருந்துருவான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹீரோட அப்பா வந்துட்டு இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு போல். அதுக்கு வந்துட்டு பெரிய பையன் வந்து உடந்த அவனுக்கு எல்லாமே தெரியும். பட் ஹீரோக்கு தான் எந்த விஷயமும் தெரியாது. இங்கே நம்ம ஹீரோனோட கம்பெனியில் வந்துட்டு இந்த வருஷத்தில் வந்துட்டு ஒரு நல்ல எம்ப்ளாயி சொல்லிட்டு அவார்ட் கொடுப்பாங்களா, அது நம்ம ஹீரோயினுக்கு தான் கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு ப்ளஸ் வந்துட்டு டேனியலுக்கும் கொடுக்குறாங்க. டேனியில் வந்துட்டு அந்த அவார்ட்லாம் வாங்கிட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னால நான் ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு டேனியல் வந்துட்டு மயக்க பிடிச்சி நம்ம ஹீரோயினுக்கு ப்ரப்போஸே பண்ணிடுறான். வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டுறான்னா ஹீரோயினுக்கா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ தனியாக அழைச்சிட்டு போயிட்டு இங்கே கொஞ்சம் வா நான் உனக்கு பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுகிறலாம். இவன் வந்துட்டு ஓகே தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குனு ஹீரோயின் வந்து ஹக் பண்ணுறாளா. அங்கே இருக்கவங்களாம் வந்துட்டு ஓகே சொல்லிட்டா போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு கங்க்ராட் சொல்லிட்டு கத்துறாங்களா. அப்போ வந்துட்டு இவன் என்ன சொல்லுவானா, இல்லை இவன் வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டான், இவன் எனக்கு வந்து ஓகே தான் சொல்லலை அப்படின்ட்டு சொல்கிறான். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓகே வீடு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாங்க.
டைம் கொடு, அவள் உன்னை லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வீட்டில் வந்து நினச்சி பார்க்குறான். அப்போ வந்து என்ன சொல்லியிருப்பான்னா டேனியல் கிட்ட, என்ன சாரி, நான் அந்த தாட்டில் நான் பார்க்கல, நீ எனக்கு எப்போவுமே ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து சொல்வான். அதை ஹக் பண்ணி சொல்லியிருப்பா போல். எப்போவுமே ஹீரோயின் மனசில் டேனியல் வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் இருக்கான். அப்பப்போ வந்துட்டு அம்மா வந்துட்டு பார்க்க போவாள். ஸோ இந்த வாட்டி போவான். என்ன கண்டிஷன் எப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்போம். அந்த அளவுக்கு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. அவங்க எதுவும் பார்த்து பயந்துருக்காங்க, அவங்க மனசில் ஆழமாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லி தான் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ வந்துட்டு பெரிய பையனுக்கு மட்டும் தானே, யாருக்கு மட்டும் தானே எல்லாமே தெரியும். ஸோ ஹீரோ வந்துட்டு இது எல்லாமே இன்வால்வ் பண்ணாது, ஏன்னா அவன் வந்து நல்லது கெட்டதுன்னு பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு இன்வால்வ் ஆகாமல் இருக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே டேனியல் வந்துட்டு எங்கள் அப்பா பக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழைச்சிட்டு போகிறான். இங்கே அவங்க ஒருத்தரை காட்டுறாங்க. ஒருத்தர்கிட்ட வந்துட்டு இந்த பச்சன் வந்துட்டு ஒரு மாதிரி டீலிங் பேசுகிறான். அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் பண்ணுறது இல்லீகல் பிஸ்னஸ், நான் எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் லீகலாக அதை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவன் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் சும்மா மைண்டை வந்துட்டு வாஷ் பண்ண பார்க்குறான் அந்த பச்சனுங்கிறவன். அப்போ வந்துட்டு அந்த வீட்டுக்குள்ளே வர்றது பார்த்தீங்கன்னா டேனியலும் ஹீரோயினும் வராங்க. ஆக்சுவலி இவர் வந்து டேனியலோட அப்பா போல். ஸோ உள்ளார வந்தனுமே ஹீரோயின் வந்துட்டு பச்சனை பார்த்தனுமே வந்து கொஞ்சம் ஷாக் ஆகிறா. ஏன்னா சின்ன வயசில் வந்து பார்த்துருப்பாள், அப்பாவோட ஃப்ரெண்டு தானே. அப்படியே வந்து எப்படி ஷாக்காக பார்க்குறான். அவர் என்ன பண்ணுறாரோ கிராஸ் பண்ணி போகிறாரோ, அப்படியே அவர் கிட்டக்க கிராஸ் பண்ணி போனது கையோடுமே இவளுக்கு அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் உட்கார வச்சு என்னம்மா ஆச்சுன்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. நத்திங் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு லைட்டாக ஒரு படப்படப்பு ஒழுங்காக சாப்பிடல சமாளிச்சிடுறான். அதுக்கப்புறம் வந்து கேட்குறான், அங்கிள் இப்போ வந்துட்டு போனார்ல அவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் பேர் பச்சன், அவர் வந்துட்டு ப்ரைம் கம்பெனியோட சிஇஓ, என்டர்பிரைஸோட சிஇஓ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு கேட்குறான். சரிப்பா ஏன்ப்பா அவர் வந்து அவனை பார்க்க வந்தாருன்னு சொல்லிட்டு டேனியல் கேட்கும்போது, அவரும் நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஸோ அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, இவர் ஒரு வகையில் ஒரு பணக்காரர் போல், ஸோ வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து டிமாண்ட் வைக்கிறாரு, பட் நான் அதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு வந்துட்டு நீ இன்னும் திருந்தவே இல்லை, நீ மோசமாகிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் வந்து நினைக்கிறான். நெக்ஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு, இவரோட பிஸ்னஸில் வந்துட்டு பெரிய பையனை மட்டும் தான் இன்வால்வ் பண்ணிட்டாரு. சின்ன சின்ன ஒரு நல்ல வழியில் போகிற லீகலாக இருக்கிறது மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு தான் அப்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஆனால் பெரியனை வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் அவங்க அப்பாவுக்கு. அவன் வந்துட்டு ஏதாச்சும் இன்வால்வ் பண்ண வந்தானா அண்ணக்காரன் வந்துட்டு இதில் நீ தலையிடாது அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருவான். அவங்க அப்பா வந்துட்டு, அப்பா நீ இந்த வேலையை மட்டும் பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து குறிப்பிட்ட ஒர்க் மட்டும் தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி நைட் மேர் வந்துட்டு ஒரு மாதிரி கெட்ட கனவு வருது. ஃபோன் பண்ணி ஹீரோயின் வந்து ஃப்ரெண்டை தான் கூப்பிட்றான். அவள் தான் வந்துடான். என்னாச்சு ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, சரி நீ நைட் ஃபுல்லாக நான் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன், நீ பயப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இருக்கான். அவள் வந்து எந்த விஷயமும் வெளியே சொல்லவே இல்லை. ஆனால் அப்போ நைட்டு வந்து அடிக்கடி பயந்துருப்பா போல். அது இல்லாமல் அவங்க அப்பா வேற பார்த்துருக்கால, அவன் வந்துட்டு ஒரு மாதிரி பயந்தா மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து ஃப்ரெண்ட் வந்து கேட்குறா, இன்றைக்கி நீ ஓகேவானு, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு கிளம்புறான். ஹீரோயின் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் அம்மாவை தான் பார்க்க போகிறான். அவங்க அம்மா பார்க்கும்போது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கண்ணு முன்னாடி அந்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அந்த ஃபேமிலியால் இவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப, அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு, இவங்க அம்மா வந்துட்டு ஒரு மாதிரி பாதித்த மாதிரி ஆகிட்டாங்கல்ல. ஸோ இதெல்லாம் நினச்சி பார்க்குறா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெளியே வரா, மென்டல் ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரும்போது அங்கே வந்து ஒரு பிஏ ஒருத்தர் நிற்கிறார். இவரை பார்த்துறமே ஹீரோனுக்கு வந்துட்டு இது வந்துட்டு அந்த பச்சனோட ஆளாச்சின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா டேனியல் வீட்டில் பார்த்துருப்பா. அவர் என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. அவருக்கு வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஹீரோனோட அம்மா இருக்காங்கன்னு தெரிஞ்சு இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாரு. நர்ஸ்கிட்ட வந்துட்டு விசாரிக்கிறாரு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட க்ரஷ் இல்லை, அடிக்கடி வந்து பார்த்து தான் போவார் போல். இங்கே நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம அம்மா தான் இந்த ஆள் பார்க்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஓடி போய் அம்மா பார்க்க போகிறா. அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணுறாரு, கிளம்பிடுறாரு அந்த பக்கம். இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளார போகிறாலும் அவங்க அம்மா வந்துட்டு கற்றுக்குதுன்னு கத்திட்டு இருக்காங்க. ஒருவேளை முன்னாடி வந்து நின்று வச்சு பேசியிருப்பாரு என்னன்னு தெரியல, பயப்படுற மாதிரி கத்துறாங்க. இவள் தான் போய் கன்சல்ட் பண்ணுறான், அம்மா நான் இருக்காம்மா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து மறைக்கிறா. இந்த ஆள்கிட்ட தான் எங்கள் அம்மா வந்துட்டு பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து நர்ஸ் கிட்ட சொல்லிட்டான், இதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டு என்னை தவிர வேறு யாரும் வந்து பார்க்கக்கூடாது, ஸோ நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் பார்க்க அலோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருக்கா. அதுக்கப்புறம் பைக்கில் யாரோ ஒருத்தங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயின் தான். அவளுக்கு இந்த மாதிரி பைக் எடுத்துகிட்டு ஓட்டுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் போல். ஸோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ஒரு இடத்துல நின்று ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அப்படியே எல்லாமே இந்த டான் அவங்க அப்பாவோட கண்ட்ரோலில் நடக்கணும். ஸோ இந்த ரெண்டு பசங்க உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு எங்கே லேக் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. ஸோ வேலைக்காரங்க போய் லேக்கை வந்து கூப்பிட போகிறாங்க, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. நீ வந்து இல்லை எனக்கு பசிக்கலன்னு சொல்கிறான். இல்லை அப்பா கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி அந்த அளவுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்து வந்து சாப்பிட வரானா. இந்த பாரு குளிக்காமல் கொல்லாமல் வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றான்.
சொல்கிறான். இவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை கிடையாதுன்னு சொல்லிட்டு திட்டுவாங்களா. அப்போ ஹீரோ வந்துட்டு இங்கே பாரு, நீ வந்துட்டு குளிச்சுட்டு வந்து உட்காருன்னு ஹீரோ சொல்லுவானா. என்ன ஆளுக்கால் என்ன வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறீங்களா, எப்படி டீ குடிக்கணும், எப்படி சாப்பிட்ணும், எப்படி வாழணும், எப்படி தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன எல்லாமே உங்களோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எய்த்து பேசுகிறான். அப்போ ஏன் வந்துட்டு அப்பவே நீ எய்த்து பேசுறியா, இந்த பாருங்கடா நீங்கள் 2 பேர் வேணா வந்துட்டு இதாக இருங்க, நான் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய்ட்றான். நெக்ஸ்ட்டு இங்கே ஹீரோயின் வந்துட்டு ரிசைன் பண்ணிக்கிறா போல். டேனியல் கிட்டே வந்து கேட்குறாரு, என்னப்பா உனக்கும் ஹீரோயினுக்கு எதாவது பிரச்சனையா, அவையே வந்துட்டு வேலையை விட்டு ரிசைன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. உடனே டேனியல் போய் கேட்குறான், என்னாச்சு எதுக்கு நீ வந்து ரிசைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை டேனியல் நான் வந்துட்டு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. டேனியலுக்கு என்ன நான் வந்துட்டு அப்ரோச் பண்ணேன் அதனால வந்து ரிசைன் பண்ணிட்டியா அப்படி கேட்கும்போது சேச்சா அதுதான் இல்லைன்னு சொல்லிட்டு எப்போதும் மாதிரி டேனியல் கிட்ட வந்து ஃப்ரெண்டாக தான் பழகுறேன், நான் இதுக்கப்புறம் அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அதனால தான் ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு விட்டுடுறான். பட் இவள் அதனால வந்து இது பண்ணலை, இவ ஏதோ பிளான் வச்சுருக்கா போல். வீட்டுக்கு வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கா இந்த கம்பெனி பச்சன் கம்பெனியோட ப்ரொஃபைல் எல்லாமே பார்த்துட்ருக்கா. அங்கே வந்துட்டு ஏதாச்சும் இன்டர்வியூ இருக்குமா இல்லை அந்த ஃபேமிலிக்குள்ளே ஏதாச்சும் போகலாமா, இன்னும் அந்த ப்ரொஃபைலை வந்துட்டு பார்த்து பயங்கரமாக முறைச்சிட்ருக்கா. நான் சும்மா விட மாட்டேன், அந்த குடும்பத்தையே நாசமாக்குவேன்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணுறா. அதுக்கு தகுந்த மாதிரி இவ எல்லா வித்தையும் கற்றுக்குறா, ஏன் ஷூட் பண்ணுறது அப்படின்னு கூட கற்றுக்குறா. ஸோ இதோட எபிசோடு கொஞ்சிச்சு. சில பேர் நிறைய ட்ராமான்னு சஜஷன் பண்ணுறீங்க, அந்த ட்ராமா நானும் தேடி பார்க்குறேன். சப்போஸ் அந்த ட்ராமா கிடைச்சா சப்டைட்டில்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, இல்லை வந்து ட்ராமாவே எனக்கு வந்துட்டு அவைலபிளாக இல்லை, அதனால தான் போட முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. டேக் கேர்.